தண்ணிக்கு வந்து பிரச்சனையே கிடையாது. கிணத்துல எவ்வளோ தண்ணி இருக்குது பார்த்தியா, எவ்வளோ தண்ணி வேணும் உண்டு. நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், செடிக்கெலாம் ஊற்றலாம், துணியெலாம் துவைக்கலாம், சாமான் திறக்கலாம். இனிமேல் தண்ணிக்கே கவலை கிடையாது. மழை தான் அடி 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 அடின்னு அடிச்சு வெளுத்து வாங்கிச்ச, அப்புறம் எப்படி தண்ணி பிரச்சனை வரும்? கோமதியக்கா, கோமதியக்கா, என்னது வீடு பூட்டி இருக்கேன், எங்கே போயிட்டாங்க? நேராணி, நான் இங்கே இருக்கேன். இங்கே இருக்கீங்களா? கணக்கில் என்ன பண்ணி நிற்கீங்க? வீடு பூட்டி இருக்கிறேன், எங்கள் வெளியே ஊருக்கு போயிட்டீங்க போல இருக்குன்னு நினச்சேன். நான் எந்த ஊருக்கு போகிறது? எனக்கு எந்த சொந்தக்காரங்க இருக்கிறாங்க? இந்த ஊரில் இருக்கவங்க தான் எனக்கு சொந்தக்காரு. வெளியூரில் எனக்கு எந்த சொந்தக்காரமே இல்லையா போகிறதுக்கு. என்ன விஷயமா பார்க்க வந்தேன்? என்ன சொல்ல வந்த விஷயத்தையே மறந்து போயிட்டேன் பாருங்க. 100 நாள் வேலை ஆரம்பிச்சிட்டாங்களா? இன்னிலேருந்து வரீங்களா இல்லைன்னு கேட்டு போலான்னு வந்தேன். என்னது ஆரம்பிச்சிட்டாங்களா? கண்டிப்பாக வரேன்டி. நான் ஏன் வராமல் போகிறேன்? பெரிய பொண்ணுக்கிட்ட கீதா கிட்டலாம் சொல்லிட்டியா? இல்லைக்கா, போகும்போது தான் சொல்லணும். முதல்ல உங்ககிட்ட சொல்லிட்டேன், அப்படியே போகும்போது சொல்லலான்னு பார்த்தேன். சரி, நீ போயினே இரு, நான் பின்னாடியே வரேன். சாப்பாடு எடுத்துக்கின்னு அந்த மண்வெட்டி கிடப்பெல்லாம் எடுத்துன்னு வரேன். ஆமாம், நம்ம வேலை செய்கிறோமோ இல்லையோ அந்த பொருள் நம்ம கையில் இருந்தால் தான் நமக்கு சம்பளம் தருவாங்க. எடுத்துன்னு வாங்க. எப்பா இத்தனை நாள் வேலை இல்லாமல் ரொம்ப கஷ்டமாகி போச்சு. அந்த வேலை 100 நாள் வேலைக்கு போனால் தான் இந்த காசு கையில் இருக்கும், செலவுக்கு நான் நல்லாயிருக்கும். அக்கா, என்ன குழம்புக்கா வச்ச? நான் எங்கடி குழம்பு வச்சேன்? பொங்கலுக்கு வச்சேன். அந்த சாம்பார் பொரியல் இந்த காயெல்லாம் இருந்தது ஒன்றா போட்டு சட்டியில் போட்டு சுட வச்சு வச்சுருக்கேன். சாதம் மட்டும் வச்சு வச்சுருக்கேன். அதை எடுத்துன்னு வரப்போகிறேன். என்னது பொங்கலுக்கு செஞ்சுதா? இந்த மாதிரி காலி பழம் வச்சுருக்கிறா? ஆமாண்டி, நிறைய செஞ்சுட்டேன். அது காலியாக நல்லா தான் இருக்குது. வேணுமா? எடுத்துன்னு வர உனக்கு? ஐயோ, எனக்கு வேணாம், எங்கள் வீட்டில் இருந்தது, நான் எடுத்துன்னு வரல. என்ன காலையில் ரோட்டில் நின்று மீட்டிங் போட்டுருக்கீங்க? ஓரமா இல்லைங்க. ஏடே கீதா, உன்னை தானே பார்க்கலான்னு வந்து இருக்கேன். என்ன விஷயமா? 100 நாள் வேலை ஆரம்பிச்சிட்டாங்களா, வரியா? ஏண்டி, அது இப்போ ஆரம்பிக்க மாட்டாங்களா? இன்னும் 3 மாதம் இருக்குது ஆரம்பிக்கிறதுக்கு. அப்படியா? இன்னைக்கு ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொன்னா? 100 நாள் வேலைனா 100 நாள் வேலை கிடையாது. இங்கே வந்து களை பறிக்கிற வேலை இருக்குது. கூப்பிட்டாங்க, அதுதான் உங்களை கூட்டின்னு போனா நான் சொல்லிட்டு இருக்கேன். 100 நாள் வேலை யாரும் சம்மந்தம் தருவாங்களோ அவளை சம்மந்தம் தருவாங்க. ஏண்டி, அது களை பறிக்கிற வேலை இருக்குது அப்படின்னு கூப்பிட்டாலாம் வரமாட்டாங்களா? அதுக்கேண்டி இனிமேல் சொல்கிற நீ? ஆமாம், இவ சொல்றதெல்லாம் நானும் நம்பிட்டேன். சரி, எல்லாரும் சாப்பாடு எடுத்துக்கிறேன். வந்து சேருங்க. அந்த குளத்துக்கார பக்கத்தில் இருக்கு பார்த்தியா, அந்த வயலில் தான் இன்னைக்கு களை பறிக்கணும். சீக்கிரம் வாங்க. சரி, வரும்போது பெரிய பொண்ணு கூட்டின்னு வந்துடுறேன். நீங்கள் போயிட்டே இருங்க. நேற்றே சொல்லியிருந்தா கூட அம்மரை மணி எல்லா வேலையும் முடிச்சுட்டு காலையில் கிளம்பிருக்கலாம். இப்போ வந்து சொல்கிறாளுங்க வேலை இருக்குதுன்னு. நம்ம தனியாக பேசின்னு இருக்க. நீ வேலை தள்ளிடி, டைம் ஆகிப்போச்சு எனக்கு. டைம் ஆச்சா? எங்கே போகிறீங்க? டைம் ஆச்சு. வயலில் வேலை செய்யறதுக்கு போகிறோம். அம்மா, உனக்கு எதுக்கு மேலே தேவையில்லாத வேலை? வீட்டில் இருக்க வேலை மட்டும் பாருங்கம்மா, நீங்கள் வேலைக்கு போக தேவை. ஏண்டியா, வீட்டில் இருந்தால் யார்டி காசு தருவா? உங்கள் அப்பா சம்பாதிக்க வச்சு எல்லாத்தையும் செஞ்சிட முடியுமா குடும்பத்துக்கு? நான் ஒரு 4 காசு சம்பாதிச்சாதான் நமக்கு தேவையானதெல்லாம் வாங்க முடியும். வழி விடுங்க முதல்ல. நீங்கள் என்ன ஸ்கூல் கிளம்பி அன்றைக்கே? எனக்கு 2 நாள் லீவ் விட்டுறாங்க எக்ஸ்ட்ரா பொங்கலுக்கு. திங்கக்கிழமை தான் போனோம் ஸ்கூலுக்கு. உங்களை மாதிரி நானும் சின்ன குழந்தையாவே இருந்திருக்கலாம். ஸ்கூலுக்கு போனோமா, வீட்டுக்கு வந்தோமா, ஜாலியாக விளையாடணுமான்னு இருந்திருக்கலாம். வயசாகி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் ஸ்கூலுக்குலாம் போயிருக்கீங்களாம்மா? நான் ஸ்கூலுக்குலாம் போகல, மாடு மேய்ச்சின்னு இருந்தேன். மாடு மேய்ச்சின்னு இருந்தீங்களா? ஏன் ஸ்கூலுக்கு போல? ஏண்டி, நான் 8வது வரைக்கும் படிச்சிருக்கேன். அதுக்கு மேலே எங்கள் ஊரில் ஸ்கூல் கிடையாது. தூரமாக வேறு ஊரில் போய் தான் நடந்து போய் தான் படிக்கணும், 10 கிலோமீட்டரு. அதனால நான் வேறு ஸ்கூலுக்குலாம் போகல, 8வதோட நின்றுட்டேன். அப்போ இந்த ஊர்லேயே ஸ்கூலில் தான் நீங்கள் படிச்சிருப்பீங்க, ஒரு டாக்டராக ஒரு கலெக்டராக ஆகிட்டு இருப்பீங்க. ஆமாம், நீ சரியாக சொன்னேன். கொஞ்சம் ஜஸ்ட்டில் மிஸ் ஆகி போச்சு. 40 கூட்டினா எவ்வளோம்மா? 40 கூட்டினாவா? ஒரு நிமிஷம் இரு. 40 கூட்டினா 90. நல்ல வேலைம்மா, உங்களுக்கு ஸ்கூல் தூரமாக இருந்தது, அதனால நீ படிக்காம போயிட்டீங்க. இல்லைன்னா கண்டிப்பாக கரெக்ட் ஆகிட்டு இருப்பீங்க. உனக்கு தெரியுது, எங்கள் அப்பாவுக்கு தெரியாமல் போச்சு. 8வதோட நீ பட்டேருன்னு. சரி, இப்போ பொழுமை என்ன பிரயோஜனம்? தள்ளு, டைம் ஆச்சு, சாப்பாடு கட்டி எடுத்துன்னு போனோம். நாங்களும் வீட்டில் சுமதாரமாக இருக்கோம், நாங்களும் வரமா உங்க கூட? என்னது, ஏன் கூட வரீங்களா? நானும் வேலைக்கு போகிறேன் களை பறிக்கிறதுக்கு. நீங்கள் எதுக்கு வரீங்க? அங்கே களை பறிக்க சொல்லுவாங்களா, நாற்று நட சொல்லுவாங்களா? அங்கே என்ன வேலை இருக்குதுன்னு தெரியல, போனால் தான் தெரியும். இவ்வளோ களை பறிக்குன்னு சொல்லிடுறாளுங்க. அங்கே வந்து வயல் வேலை செய்ய போகிறீங்களா நீங்கள்? இல்லைம்மா, சும்மா வேடிக்கை பார்ப்போம்ல. நீங்கள் ஒன்றும் வேடிக்கை பார்க்க தேவையில்ல. வீட்டில் இருக்க சாமானை துளைக்கி வைங்க, துணி துவைச்சி வைங்க, வீட்டில் சுத்தமாக பெருக்கி வைங்க. மதியானத்துக்கு சாப்பாடு இருக்குது, குழம்பு மட்டும் எதனா ஒன்று செஞ்சு வைங்க. அப்போ மதியம் சாப்பிட்டு வீட்டுக்கு வரீங்களாம்மா? மதியானம் வரமாட்டேன் நான். நீங்கள் சாப்பிட்டுங்க செஞ்சு. நான் சாயங்காலமாக தான் வருவேன். நான் வந்து பொங்கலுக்கு வச்ச குழம்பு இருந்தது, அதை எடுத்துக்கினேன். நீங்கள் சாப்பிடுங்க செஞ்சு. கிரிஜா, உள்ள தூக்கு வச்சிருக்கேன் பார், இப்போ எடுத்துட்டு விடு. அதான் லஞ்ச் பேக்கா, அதை எடுத்துட்டு வரேன். இந்தாங்கம்மா. கொடு. நான் போயிட்டு வரேன். 2 பேரும் சண்டை போடாமல் அவங்க வேலையை அவங்க செய்யணும். நான் சண்டை போட மாட்டேன். அவட்ட சொல்லிட்டு போங்கம்மா, சண்டை போட வேணான்னு. அவளுக்கு என்ன வேலையோ அந்த வேலையை அவளை கரெக்டாக செய்ய சொல்லு. நான் சண்டை போட மாட்டேன். நான் சொல்லிட்டு போன மாட்டேன். நீங்கள் என்ன கேட்க போகிறீங்க? அடிச்சுன்னு பரண்டு வீட்டை 2ஆவது ஆக்கி வைப்பீங்க. ஏதோ ஒன்று பண்ணி வைங்க, நான் போயிட்டு வரேன். மற்றவங்களாம் கிளம்புனாலுங்களா இல்லையான்னு தெரியல, நம்ம போயிட்டே இருக்கலாம். வருவாங்க பின்னாடியே. சரி, நீ சாமான் தொலைக்கிடு. நான் வீட்டை பெருக்கிறேன். நான் வீட்டை பெருக்கிறேன், நீ போய் சாமான தொலைங்க. ஏடி, அம்மா இப்போ வரையும் சொல்லிட்டு போனாங்க சண்டை போடாமல் இருங்கன்னு சொல்லிட்டு. என்னை செஞ்சு கோவப்படுத்தாதடி.
போ வேலை போய் பார்ப்போம். ஓ தண்ணியில கை வைக்க வேலை மட்டும் நான் செய்யணும், இந்த மாதிரி ஈஸியான வேலை செய்வாங்களா? போ போ, நீ போய் சாமான் துலக்க, நான் வீட்டுக்கு இருக்கேன். நீ வீட்டை பெருக்கினா எனக்கு நீ சாமான் துறக்கினா எனக்கு நான் போய் ஃபோனில் கேம் விளாட போகிறேன். போடி. எவ்வளோ திமிரு பத்தி அவளுக்கு. நம்ம மட்டும் எல்லா வேலையும் செய்யணுமா இங்க? நம்மள ஃபோனில் ஃப்ரெண்டாங்க. ராணி இந்த வயலில் தான் களை பறிக்கணுமா? ஆமாக்கா, இங்கே தான்க்கா. எடி அந்த பெரிய மஞ்சள் வயல்னு சொன்னாங்கடி, இது நெல் வயல். இது இங்கே களை பறிக்க கூடாது, வாங்க மஞ்சள் வயலுக்கு போகலாம், பக்கத்தில் இருப்பேன். அப்போ இது மஞ்சள் வயல் இல்லையா? எடி பொங்கலுக்கு வந்து மஞ்சள் குத்திரி பார்த்துருக்குல்ல, அந்த செடி எப்படி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். அதுக்கு இதுக்கு எவ்வளோ வித்தியாசம் இருக்குது, அது கூட தெரியாது உனக்கு. வாங்க போகலாம். இங்கே தான் களை எடுக்கணும். சரி, டீ பிஸ்கெட்லாம் எங்க? பெரிய பொண்ணு இன்னும் வேலையே செய்ய ஆரம்பிக்கல, அதுக்குள்ளே என்ன டீ பிஸ்கெட்லாம் கேட்குறேன் நீ? இங்கே பாரு, நீ யார் வேணால் ஏமாற்றலாம், என்னை ஏமாற்ற முடியாது. வேலையை ஆரம்பத்துக்கு முன்னாடியே ஒரு டீயும் பிஸ்கெட்டும் சாப்பிட்ட பிறகு தான் ஆரம்பிப்போம். அதுக்கப்புறம் வந்து 11 மணிக்கா திரும்பவும் ஒரு டீ, புரியுதா? அதுக்கப்புறமா 1 மணிக்கா லஞ்ச் டைமு, 1 மணிலேருந்து 1:30 மணி வரைக்கும். அது முடிஞ்ச உடனே 3 மணிக்கா ஒரு டீ, அப்படி இல்லைன்னா மோர். புரிஞ்சுதா? அப்புறம் 5 மணிக்கெலாம் மூட்டையை கட்டின்னு நாங்கள் போயின்னே இருப்போம், சம்பளத்தை எண்ணி கையில் வைக்கணும், அவ்வளோதான். இதுனாடி இது கதையாக இருக்குது. எங்கே இந்த மாதிரிலாம் செய்கிறாங்க? இங்கே காப்பி டீலாம் கிடைக்காது. மத்தியானம் சாப்பிட்றீங்களா, அப்புறம் தண்ணி குடிக்கணும் நடுவில், அவ்வளோதான். காப்பி டீ பிஸ்கெட்லாம் இங்கே எதிர்பார்க்க முடியாது. அப்போது எங்களால் வேலை செய்ய முடியாது, நாங்களும் போகிறோம். அக்கா பாருங்கக்கா எப்படி சொல்கிறேன், இவன் நம்பி தான் தரேன். இந்த வயலோட சொந்தக்காரங்க ஓனர்கிட்ட நான் வந்து சொல்லிட்டு வந்திருக்கேன், நாங்கள் வேலை முடிச்சு தரோம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி பேசுகிறாள், என்னென்ன கேட்க மாட்டேங்க நீங்கள் இதில். அவள் சொல்கிறது சரிதான். ஒரு கம்பெனிக்கு போனால் இதெல்லாம் தருவாங்க, அவள் சொல்கிறதெல்லாம். நான் கூட 4 நாள் போயிட்டு வந்தேன். அங்கே கூட அப்படி தான் காப்பி தருவாங்க, பிஸ்கெட் தருவாங்க. கரெக்டாக அந்த டைம் வேலை முடிஞ்சிடும். அது நம்ம எக்ஸ்ட்ரா வேலை செஞ்சால் சம்பளம் எக்ஸ்ட்ரா தருவாங்க. அந்த மாதிரியே செஞ்சால் தான் கொடுத்தா தான் நாங்கள் வந்து இங்கே வேலை செய்வோம், இல்லை நீயே செஞ்சுக்கோங்க வேலையை. அப்படியே அக்கா சொல்கிறீங்க? உனக்கு விஷயமே தெரியாதா? நானும் பெரிய பொண்ணு ஒரு கம்பெனிக்கு போனோம். அவள் சொல்கிற மாதிரி தான் காபி பிஸ்கெட்லாம் கொடுத்தாங்க தெரியுமா? அப்புறம் நம்ம எக்ஸ்ட்ரா வேலை செஞ்சால் அதுக்கும் சம்பளம் தருவாங்க. அதனால தான் எல்லாரும் வந்து கம்பெனி வேலைக்கு ஓடி போயிடுறாங்க. இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் வர மாட்டேங்கிறாங்க. அதனால வேலைக்கு ஆள் கிடைக்க மாட்டாங்க சொல்கிறாங்க. சரி சரி, என்ன பார்த்துனே இருக்க, டக்குன்னு ரெடி பண்ண எல்லாத்தையும். இவங்களை வச்சு என்ன பண்ண போகிறேன்னு தெரியல நான். ஏமா இன்னும் நீங்க வேலை ஆரம்பிக்கலையா? இதோ இப்போ உடனே ஆரம்பிச்சிருவோங்க. இவங்க வந்து டீ வேணுமா பிஸ்கெட் வேணுமா அதை கேட்டுன்னு இருக்காங்க. கொஞ்சம் அதெல்லாம் மட்டும் வாங்கி கொடுத்துருங்க. வேலையை ஆரம்பிக்கல, அதுக்குள்ள டீ பிஸ்கெட்லாம் கேட்டுருக்கீங்களா? இதெல்லாம் நம்ம நியாயம் இதெல்லாம். அப்புறம் ஒன்று சொல்ல வந்துட்டேன். அந்த டீ குடிக்கும் போது தொட்டுக்கிறதுக்கு வந்து கூட ஒரு முறுக்கு, ஒரு காராச்சேவு, அந்த மாதிரி இருந்தப்போ நல்லாயிருக்கும். பெரிய பொண்ணு எனக்கு பட்டர் பிஸ்கெட் வேணும். வாங்கிக்கிறேன். ஏமா நீங்க வேலை செய்யறதுக்கு வந்தீங்களா இல்லை சாப்பிட்றதுக்கு வந்தீங்களாம்மா? இங்க வேலை செய்கிறவங்களுக்கு நல்லா வயிற்று திருப்தியாக கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு வேலை வந்து நல்லா சூப்பராக நாங்கள் செஞ்சு தருவோம். உங்ககிட்ட பெரிய தலைவலியா போச்சுமா. இருங்கம்மா, எங்க டீ கடை போய் பார்த்துட்டு வாங்கிடுறேன். பரவாயில்ல பெரிய பொண்ணு, நமக்கு டீலாம் கிடைக்க போகுது. நிறைய பில்லாம் முளைஞ்சிருக்குது. மழை நல்லா பெஞ்சதுல அதான் நல்லா வளர்ந்துருக்குது. மஞ்சள் நல்லா வளர்ந்துருக்கு, புல்லுங்க கூட நல்லா வளர்ந்துருக்குது. பரவாயில்ல, புடுங்க கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. நல்லா பிடுங்க. இன்னைக்கு புல்லெல்லாம் பிடிங்கலாம், நாளைக்கு வந்து களை கொத்தி விடலாம். நான் சொல்கிற ரூல்ஸுக்குலாம் சரினா எல்லா வேலை செய்வேன். எல்லாம் வாங்கி தருவாங்க. ஆட்டோ சீக்கிரம் வேலை ஆகட்டும். கீதா பெரிய பொண்ணு 2 பேரும் அங்கே என்ன பண்ணுறீங்க? இன்னும் சீக்கிரம் இந்த பக்கம் வாங்க. இருங்கக்கா, ஒரு பிள்ளை பிடிங்கின்னு இருக்கேன். ஏண்டியா எப்படி முடிப்பேன் உங்கள் வேலையா? சீக்கிரம் வாடி, மரமன் பிடிங்கி எடுத்து போட்டு வாடி. செடிக்கு வைக்க கூடாது இல்லையா, அதை மெதுவாக பிடுங்குறேன். டீ வாங்க போனேன், ஓனர் வரப்போறாரு. காற்று பிடிச்சி எல்லாம் தர போகிறாங்க 2 பேரையும். இதோ வந்துட்டேன். இங்க பாருங்கம்மா, டீ வேணும் வந்து வச்சிருக்கேன். ஊற்றி குடிங்க, நான் கொஞ்ச நேரத்தில் வந்துடுறேன். வேங்க நாங்கள் குடிக்கிறோம். பரவாயில்ல, நல்ல வேலையில் நல்ல கருத்தாக தான் இருக்கிறாங்க. நம்ம வந்தது கூட திரும்பி பார்க்கறதுக்கு முடியல, அவங்களால வேலை தான் முக்கியம்னு பார்த்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஆளுங்க தான் நமக்கு தேவை. ஏம்மா டீ மட்டும் தான் கிடச்சிது, பிஸ்கெட் கிடைக்கல. 3 மணிக்கா வருவேன்ல, அப்போ வேணாந்து கொடுக்குறேன். இப்போ டீ மட்டும் குடிங்க. சரிங்க ஐயா. டீ பரவாயில்ல, கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. கொஞ்சம் இஞ்சி ஏலக்கெல்லாம் தட்டி போட்டு தான் நல்லா இருந்திருக்கும். எந்த மொக்க கடையில் போய் வாங்கினாரு தெரியல. அடுத்த வாட்டி வரும்போது வேற கடையில் வேணா சொல்லணும். இன்னும் கொஞ்சம் டீ இருக்கு, தூக்கல வேணா ஊற்றி குடிங்க. அதை நீயே குடி. ரொம்ப திமிருதான். சரி சீக்கிரம் குடிச்சிட்டு வாங்க, வேலையை போய் ஆரம்பிக்கலாம். ஏய் சம்பானாத்து சரகாத்து. பெரிய பொண்ணு மஞ்சச்செடி கையோட வந்துடுச்சு, என்ன பண்றது? ஏண்டி மண்ணை தோண்டி அங்கேயே புதைடியாத. முன்னாடி ஒன்று கையோட வந்துச்சு, அப்படிதான் பொச்சு வச்சேன், இதே பொச்சிருவேன். இவனுங்களை வேலை கூட்டினதுக்கு என்னை வச்சு செய்யறாளுங்களே. இங்கே உட்காந்து சாப்பிடலாம். தண்ணி கூட இருக்கு கை கழுவத்துக்கு. இங்கே உட்காந்துக்கலாம். இந்த மாதிரி தாவி குதிச்சு விளையாடிலாம் எவ்வளோ வருஷம் ஆகுது. நல்லா ஜாலியாக இருக்கும். சரி அவனுங்களை கூப்பிடலாம் சாப்பிட்றதுக்கு, மணி ஆச்சு. பெரிய பொண்ணு ராணி கீதா இங்க வாங்க. இதோ வந்துட்டேன். என்னக்கா என்னாச்சு? பாம்பு ஏதாவது பார்த்தீங்களா? பாம்புல எதுவும் இல்லடி. சாப்பிட்ற டைம் ஆச்சுல, அதான் சாப்பிட எடுத்துன்னு வாங்கன்னு சொல்லிட்டு நான் கூப்பிட்டேன். அதை தெளிவாக சொல்ல மாட்டியா? என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லி ஊழ்ந்து அறிய ஓடிறேன் நான். பாம்புல வந்து இந்த அசால்ட்டா தூக்கி ஒத்த கையிலே சுற்றி போட்டுட்டு இருப்பேன். அதை பற்றி நீ பயப்படாத. போயிட்டு என் டிஃபன் பாக்ஸ் எடுத்துங்க வா,
சாப்பிடலாம் எல்லாரும். அப்படியா? உங்கள் காராண்ட பாருங்க நான் என்னது பாம்பா? யாரோ ஒத்த கையிலேயே பாம்பை தூக்கி சுற்றி போட்டுருன்னு சொன்னாங்க. தண்ணியில் எப்படி விழுந்து கிடக்குறாங்க இப்போ. எந்திருக்கா பெரிய பொண்ணு வருமாடே தூக்குடி என்ன? இங்கேயே சமத்தா நல்ல பிள்ளையா உட்காந்துருக்கணும். நான் போய் உங்களுக்கு சர்டிஃபிகேட் பாக்ஸ் எடுத்துன்னு வரேன். அமைதியாக இருங்க. நம்மக்கிட்டே சேட்டையை காமிக்கிறது. ராணி 5 மணிக்கெல்லாம் கரெக்டாக சம்பளத்தை வாங்கி கொடுத்துருந்தேன். ஏமா இன்னும் முழுசா வேலையே முடிக்கல, அதுக்குள்ள உங்களுக்கு சம்பளமா? எது வந்தாலும் கரெக்டாக பேசுவீங்கல்ல. நீ பிடிங்கி நட்டு வச்ச செடிக்கே வந்து எனக்கு கணக்கு சொன்னோம். அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். வா போய் சாப்பிடலாம். சாயங்காலத்துக்குள்ள மொத்த வேலை சீக்கிரம் முடிக்கணும். இன்னமும் இவ வயது மாதிரி ரொம்ப சீன் போடுறாப்ப. ஏதோ 2 செடி பிடிங்கிட்டேன், அது ரொம்ப பெரிய குத்தமா குத்த மாதிரி பேசினேக்கா. சீக்கிரம் சாப்பிட்டு வேலையை பார்க்கலாம். கீதா, ராணி, உங்கள் 2 பேர் பாக்ஸ் ரொம்ப சின்னதாக இருக்குது. இதோட சின்னதாக கிடைக்கலையா உங்களுக்கு? நீ வேற சும்மா ரெடி. நானே இந்த சாப்பாடு பத்தாதான்னு பார்த்துன்னு இருக்கேன். இவ வேற. ஆமாம், உனக்கு பத்தாதான். பெரிய டிஃபன் பாக்ஸ் எடுத்துட்டு வந்தா தான் போகும்போது எதனா காய் பூ எதனா கட்சிருந்தா பறிச்சு போட்டு எடுத்துன்னு போகலாம். அதுதான் பெருசாக எடுத்துன்னு வந்திருக்கேன். நல்ல காரியக்காரங்க தான் 2 பேரும். என்ன சாப்பாடு தந்துருக்கீங்க எல்லாரும்? நானா புளி சாதம் எடுத்துட்டு வந்திருக்கேன். நான் வந்து தக்காளி சாதம். நான் வந்து சுண்டை குழம்பு எடுத்துட்டு வந்திருக்கேன். நீ பெரிய பொண்ணு? நானா ஐஸ் பிரியாணி எடுத்துட்டு வந்திருக்கேன். என்னது பிரியாணியா? சீக்கிரம் தர. ஐஸ் பிரியாணினா பழுதுன்னு அர்த்தம். ஏன் பெரிய பொண்ணு உங்க வீட்டில் சாப்பாடு செய்யலையா? இதோ இந்த ராணி இருக்காளே, 8 மணிக்கு தான் வந்து சொன்னா இந்த மாதிரி வேலை இருக்குன்னு. முன்னாடி சொல்லியிருந்தா சீக்கிரமாக சமைச்சிருப்பேன். அதான் நைட்டு சாப்பாடு இருந்தது, தண்ணி ஊற்றி வச்சு நைட்டேன், அதை எடுத்து ஓடி வந்துட்டேன். காலையில் எது சீக்கிரமாக சமைச்சு வச்சா மதியம் சாப்பிட்றதுக்குள்ள ஜில்லுன்னு ஆயிப்போகுது. இந்த பனி காலத்தில் எங்கள் மாமியார் வேலை கத்தின்னு இருக்கும், ஜில்லுன்னு ஆயிப்போச்சுன்னு. அதான் நான் ஒரு 11 மணிக்கு தான் மதியம் சாப்பாடு செய்ய ஆரம்பிப்பேன். இன்னைக்கு செய்யல, அதை பழுது. அப்போ உங்க மாமியாருக்கு சாப்பாடு இன்னைக்கு ஒரு நாள் அவங்க சமைச்சு சாப்பிட்டோம். அப்போதான் யாருமே தெரியும். இன்னைக்கு வந்து நல்ல சாப்பாடு சாப்பிட்டாங்க. புளி சாதம் எவ்வளோ மனமா இருக்குல்ல? புளி சாதமா? இது என்ன பச்சை கலரில் இருக்குது புளி சாதம்னு சொல்கிறேன்? இந்தா நம்ம எல்லாம் ஒரு வாய் சாப்பிட்டு பாரு. ஐயோ, அதை பார்க்கவே பயமா இருக்கு. எனக்கு வேணாண்டியம்மா, நீயே சாப்பிடு. வேணாம்னா போ, உனக்கு கொடுத்து வச்சது அவ்வளோதான். ஏண்டி எந்த ஊர்ல இல்லாம ஊர் சாதம் மட்டும் ஏண்டி புளி சாதம் பச்சை கலர்ல இருக்குது? அதுவாக்கா வெயிட் லாஸ் பண்றதுக்காக அருகம்புல் இருக்கு பத்தியா, அதை அரைச்சி இது கூட மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். அருகம்புல் சாப்பிட்டா உடம்பு குறையும் சொன்னாங்க. அதான் புளி சாதத்துல போய் எவனா அருகம்புல் போடுவானா? மாடாவே மாட்டாப்படாது. நல்லா தாக்கா இருக்கும். கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்க எப்படி டேஸ்ட் இருக்குங்க. ஏமா அதில் நீயே வச்சுக்கோமா, நீயே சாப்பிடுமா, எங்க வேணாமா? வீட்டில் 2 குழந்தைங்க நான் வீட்டுக்கு வருவேன்னு எதிர்பார்த்துன்னு இருக்காங்க. என் கதை எங்கேயும் முடிச்சிடாத. அப்படி பயப்படுற அளவுக்கு இருக்க நம்ம சாப்பாடு. இவங்களுக்கு ஒரு அருமை தெரியல. நம்ம சாப்பிடலாம். பெரிய பொண்ணு பழைய எடுத்துன்னு வந்தா சொன்ன, அதை பார்த்தா என்ன சூப்பரா இருக்கு. தயிர் வெங்காயம் எல்லாம் போட்டு செம்மையா இருக்கு. நீ வேணா என் தக்காளி சாதத்தை எடுத்துக்கியா? அந்த பழத்தில் கொடு. வாடியம்மா வா, உனக்கு தான் நான் எல்லாத்தையும் ஊற்றி ரெடி பண்ணி எடுத்து வந்துருக்கேன். உன் தக்காளி சாதத்தை நீயே சாப்பிடுமா? சரி சீக்கிரமா சாப்பிடுங்க, மணி ஆகுது. போய் வேலையை பார்க்கலாம். அந்த ராணி சும்மா இருந்தா கூட இந்த கோமலி கேட்கலாம் சும்மா தான் இருக்குதா பத்தியா? ஐயோ, நல்லா திருப்தியாக சாப்பிட்டாச்சு. சரி போய் வேலையை பார்ப்போமா? ஏமா இப்பயாவது இவங்க வாயில இருந்து வேலை பார்க்கலான்னு வந்து தெரியுமா? வாங்க போலாம். இங்க பாத்தீங்கன்னா இங்க நிறைய நண்டு ஓடுது. பொண்ணாங்க நிக்கிற கூட நிறைய இருக்குது. பசி போலாமா போகும்போது வீட்டுக்கு போகும்போது? அதெல்லாம் பறிப்பீங்க, வேலையை முடிச்சுட்டு இப்போ முதல்ல கிளம்புங்க இங்கேருந்து. வயல் நண்டு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும் தெரியுமா? டேஸ்ட் அப்படியே பின்னிடும். இந்த வயலுக்கு சொந்தக்காரங்க வந்தால் நம்மளை பின்னிடுவாங்க. ஏடி, இது வந்து நம்ம பக்கத்தில் இருக்கானே அந்த ராமையா, அவங்க வயல் தான். அந்த எதுவும் சொல்ல மாட்டாரு. போகும்போது நண்டு பிடிச்சின்னு போகலாம், அந்த கீரை கிரீம் போகலாம். அப்படின்னா சரிதான். மஞ்ச காட்டு மைனா எனக்கு கொஞ்சி போன நம்ம முடிஞ்சிச்சா வேலைலாம்? ஏமா பேய் வாய் மூடு பெரிய பொண்ணு. அவங்க தான் இந்த இடத்துல சொந்தக்காரங்க. சொல்லிட்டு வர சொல்லி பயந்தே போயிட்டேன் நான். மணி 4 ஆகி போச்சு. மட வேலையை முடிச்சுட்டு கிளம்புங்க. மணி 4 ஆயிடுச்சா? டீ வரவே இல்லையே. என்னது டீயா? ஆமாம்மா, டீ காரா சேவை வர சொல்லியிருந்தோம். எத்தனை வர சொன்னார்? எங்கே அவர் ஆளை காணோம்? அவர் வேலை விஷயமா பக்கத்து ஊருக்கு போயிருக்காரு. அவர் வரமாட்டார். டீ வந்து உங்களுக்கு நாளைக்கு வாங்கி தரேன். உங்களை பார்த்த உடனே டீ குடிக்கணும்னு ஆசை கூட எனக்கு போயிடுச்சு. டீ வேணாம். சரி ரொம்ப நல்லது. வேலையை பாருங்க. சரி, நாங்கள் வேலையே பார்க்குறோம். பெரிய பொண்ணு இனி வாய் வச்சு சும்மாவே இருக்க மாட்டியா? சும்மா இருக்க முடியாது. ஆகட்டும், சீக்கிரம் வேலையை முடி. தேங்காய்லாம் வர கீழே உளுந்து கிடக்குது. போகும்போது ஆளுக்கு 2 தேங்காய் எடுத்துன்னு போகலாம். டீ தான் கொடுக்கலையா? தேங்காய் எடுத்துன்னு போகலாம். ஆமாம் நான் கூட எடுத்து வச்சிருப்பேன். அவங்க வேலையில் அவங்க கரெக்டாக தான் இருக்காங்க. கோமதிக்கா, இந்த மஞ்சள் வந்து அப்படியே வந்து நம்ம குழம்புல போட்டுக்கலாமா? இந்த மஞ்சள் வந்து நம்ம அப்படியெல்லாம் யூஸ் பண்ண முடியாது. இதை வந்து வேக வச்சு காய வச்சு அதுக்கப்புறமா தான் அதை பவுடர் அரைச்சி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே யூஸ் பண்ண முடியாது பச்சையாலாம். ஓ, இதில் இவ்வளோ வேலை இருக்குதா? ராணி இவங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்குது. நீயே வந்து சம்பளத்தை வாங்கி இந்த வீட்டுக்கு தந்து கொடுத்துரு. நான் வேலையை முடிச்சுட்டு கிளம்புறேன். ஆள் பார்க்கறதுக்கு தான் அப்படி இருப்பாங்க. ஆனால் டம்மி பேசிடுவீங்க. இவங்களை பார்த்து நீ பயப்படாத. அப்படியே சொல்கிறேன். நான் கூட ரொம்ப பயந்துட்டேன் உங்களை பார்த்து. ஏக்கா, இவ்வளோ பயந்துருங்களா? கேட்டியா? கேட்டுன்னு தான் இருக்கிறேன் இவ்வளோ உங்களுக்கு கதையை.
அப்பாடா எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. சரி சம்பளத்தை வாங்கி கிளம்பலாமா வீட்டுக்கு? அக்கா சம்பளம்லாம் நம்ம ஃபோன் நம்பருக்கே போட்டு விட்டாங்க. நீங்க பார்க்கலையா? மெசேஜ் வந்தது. சத்தம் கேட்கல உங்களுக்கு? அப்படியா? அதான் என் ஃபோனில் கீ சத்தம் கேட்டுது. ஆமா இப்போலாம் யார் காசு கையில் வச்சுருக்காங்க? எல்லாம் ஃபோன்லேருந்து ஃபோனுக்கு அனுப்பிச்சு விட்டுறாங்க. காசு வந்துச்சு. நம்ம போகலாமா வீட்டுக்கு? ஏண்டி அப்போ எனக்குடியே ஏண்டி உன் நம்பர் தானே கொடுத்தேன், உனக்கு தானே வந்துட்டு இருக்கோம். அப்படியா? சரி. அப்போ எனக்கு வந்துட்டுருக்கோம்ல? உனக்கு வந்துட்டு இருக்கோம். ரொம்ப வசதியாக போச்சு. சரி வாங்க வீட்டுக்கு போகலாம். பெரியப்பா நான் சொன்னேனே என்னாச்சு? என்னக்கா சொன்னீங்க? அதான் அந்த கீரை நண்டு வந்துட்டியா? அக்கா இப்போயே பொழுது போச்சுக்கா, உடம்புல ரொம்ப டயர்டாக இருக்குது. நம்ம இன்னும் நாளைக்கு பார்த்துக்கலாமா அந்த கதையா? அப்படி சொல்றியா? சரி சரி வா போலாம் வீட்டுக்கு போலாம். பசங்க வேறு என்ன பண்ணிச்சுன்னு தெரியல. வீட்டில் சாப்பாடு செஞ்சதுங்களா குழம்பு வச்சதுங்கன்னு தெரியல. போய் பார்த்தா தான் தெரியும். வீட்டை ரெண்டாக்கி வச்சிருப்பாங்க. என்ன பஸ்காரண்ணே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஓட்டுங்கண்ணே. இப்படி ஊட்டிங்கன்னே போறீங்க மாட்டு வண்டி மாதிரி. ரொம்ப வேகமாக போகணும்னா நீங்கள் ஏரோப்ளைனில் தான் போயிருக்கணும். பஸ்லாம் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக தான் போவோம். நம்ம ஃப்ரீயாக போகிறோம்ல, அதனால தான் இவ்வளோ பொறுமையாக ஓட்டின்னு போகிறாரு. நம்ம காசு கொடுத்து போகிற மாதிரி தான் ஃபாஸ்ட்டாக தான் ஓட்டுவாங்க. இவங்க பேசுகிற பேச்சுக்கு இந்த பஸ்கார் நம்மளை வீட்டில் இறக்கி போகிறாரு இன்னைக்கு. எங்கள் ஊருக்கு இன்னும் 2 பஸ் விட சொல்லுங்கள். உங்கள் ஆஃபீஸருங்கிட்ட சொல்லி பத்த மாட்டேது பஸ்ஸு. போயிட்டு போயிட்டு வந்தீங்கன்னா தான் எங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அது டைமுக்கு வரீங்க 2 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டின்னு. மற்ற டைமில் நாங்கள் வெளியில் போகணும்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சொல்கிறீங்களாண்ணே? ஏமா இந்த பஸ்ஸே காற்று வாங்கிதாம போயின்னு இருக்கு. இன்னும் 2 பஸ் வேறு உங்களுக்கு வேணுமா? ஏன்னா இந்த பஸ் ரொம்ப சின்னதாக இருக்கு. நாங்கள் பார்க்கும்போது பெரிய பெரிய பஸ் தானே போகுது வேறு ஊரில். நம்ம ஊரில் மட்டும் சின்ன பஸ் விட்டுருக்கீங்க. இது வந்து மினி பஸ்மா. இந்த சந்தில் புந்திலாம் திரும்பத்துக்கு இந்த மினி பஸ் தான் கரெக்டாக இருக்கும். பெரிய பஸ்லாம் வந்து திரும்ப முடியாது. அதனால தான் சின்ன பஸ் விட்டுருக்காங்க இங்கே. ஆமாம் நீங்கள் சொல்கிறது கூட சரிதான். ஆமாம் வழியில் மாடு ஆடு எல்லாம் சுற்றின்னு தான் இருக்கும். எல்லாம் நடு ரோட்லேயே வேறு நடந்து போவாங்க நம்ம ஊரில். இந்த சின்ன பஸ் தான் கரெக்டாக இருக்கும். அதெல்லாம் யோசனை பண்ணி தான் விட்ருக்காங்க போல இருக்குது. ஏண்ணே டிரைவர் என்ன எனக்கு ஒரு டவுட்டு. உங்களுக்கு சம்பளம் எவ்வளோ இருக்கும்? ஏமா எனக்கு பொண்ணு ஏதாவது தர போறீங்களா? சும்மா சொல்லுங்க. ஒரு லட்ச ரூபாய் இருக்குமே? ஏமா இதுவே உங்களுக்கு அநியாயமா தெரியலமா? 1 லட்ச ரூபாய் எப்படி சம்பளம் தருவாங்க? நான் ஏரோப்ளைனா ஓட்டுறேன். சும்மா சொல்லுங்கண்ணே, நாங்கள் ஒன்றும் பிடிக்க மாட்டோம் உங்கள் சம்பளத்தை. ஏமா நீங்க வர சும்மா இருங்கம்மா. என் சம்பளத்துக்கு தெரிஞ்சு இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்க? வாங்குற சம்பளத்துல பாதி இஎம்ஐ கட்டுறதுக்கு சரியா இருக்குது. பாதி வேற புச்சின்னு தான் தருவாங்க அது இதுன்னு. எங்க வாங்குற சம்பளம் வயிற்றுக்கு வாங்கிக்கவே பத்த மாட்டுது. இந்த பசங்க என்ன பண்ணுதுங்கன்னு தெரியலையே. காய் பச்சி பச்சி முதுவே வளைஞ்சு போச்சு. வனஜா கிரிஜா என்னம்மா வந்துட்டீங்களா? ஏன் வேணா ஏண்டி இப்போ தாண்டி வேலை முடிஞ்சுது வந்துன்னே இருக்கேன். அம்மா எங்களுக்கு சாப்பிட என்னம்மா வேணுங்க? ஆமாம் உங்களுக்கு சாப்பிட வாங்கிறதுக்கு தான் போயிட்டு வரேன் நான். தள்ளு அம்மா குடிக்க தண்ணி பண்ணுவா. என்னடா வெளியில் போயிட்டு வராங்களே? குடிக்க தண்ணி கொடுக்கலாம், காப்பி கொடுக்கலாம். அதெல்லாம் எதுவும் கிடையாது. இவளுங்களுக்கு தின்னு என்ன வேணும்னு கதை. ஏன்னா காலையிலேருந்து சோறு தண்ணி பட்டினி கிடக்குறாளுங்களே. இவளுங்களுக்கு மூச்சு தான் வாங்கி வந்து கொடுக்கணும். இப்போ நான் அம்மா கிட்ட நல்லா மாட்டினேன். எதுவுமே வாங்கி வரலையா? வீட்டில் எவ்வளோ வேலை செஞ்சு வச்சிருக்கேன் தெரியுமா? உன் வேலை மொத்தத்தையும் நான் தான் செஞ்சு வச்சிருக்கேன். அவள் ஒரு வேலை கூட செய்யல. ஃபோன் பார்த்துன்னு உட்காந்துருந்தா. எல்லா வேலையும் நான் தான் செஞ்சு வச்சிருக்கேன். எனக்கு எதுவுமே வாங்கி தரலையா? போ தலையில எடுத்துட்டு தர முடியாது. இவளுங்களை பிள்ளைங்களை பெற்றதுக்கு பாறாங்களை பெற்றுருக்கலாம். அம்மா தண்ணி தாங்கம்மா. ஏன் வீட்டில் வந்து டம்ளரோ சொம்பு அதெல்லாம் எதுவுமே இல்லையா? என்னது வாட்டர் கணக்கு வந்து கொடுத்துருக்கா? அம்மா இதில் ஏற்கனவே ஊற்றி வச்சுருந்தோம்மா நாங்கள் குடிக்கிறதுக்கு. அதான் எடுத்துன்னு வந்தேன். வளர்ப்பு சரியில்லை. என் வளர்ப்பு சரியிருந்தா எல்லாம் சரியாக தான் இருக்கும். பிள்ளைங்க சொல்லிட்டு பாசம் கொடுத்து வளர்த்தா வாட்டர் கணக்கு தண்ணி கொடுக்கணும் பற்றியா? அம்மா சும்மா திட்டினே இருக்காதீங்கம்மா, குடிங்கம்மா. காலைல வாங்கின பாலை காய்ச்சி வச்சிங்களா? அதெல்லாம் காய்ச்சி காப்பியில் போட்டு குடிச்சிட்டு தான் மீறி பால் வச்சுருக்கோம். அதெல்லாம் கரெக்டாக செஞ்சுருவீங்க. அதெல்லாம் சொல்லவே தேவையில்ல உங்களுக்கு. அதெல்லாம் கரெக்டாக செஞ்சுருவீங்க. ஆமாம் அவள் தான் எல்லாரும் செஞ்சா. பால் காய்ச்சி வச்சா சொல்கிறா பாரு எப்படி. அந்த 20 மணிக்கு நான் தான் காப்பி போட்டு கொடுத்தேன். குடிச்சிட்டு வாய் ஊற்றி நிற்பேன். இந்த காசை விட்ட கொடு. போயிட்டு பஜ்ஜி என்ன சொல்லு. உங்களுக்கு 10 ரூபா கடைக்கு ஒரு வேலைக்கு போயிட்டு வந்தால் இவங்களுக்கு செலவு பண்ணுறதுக்கு எல்லாம் கரெக்டாக இருக்கும். பஜ்ஜி மட்டும் போதுமா? போண்டா வேணா சொல்லுவேன். எனக்கு 2 பஜ்ஜி மட்டும் போதும். உங்களுக்கு என்ன வேணும் வாங்கிக்கோங்க. ஐயா ஜாலி. காசை கொடுத்து இப்படி. எனக்கு 2 பஜ்ஜி, அம்மாவுக்கு 2 பஜ்ஜி. உனக்கு 2 பஜ்ஜி வாங்கி வா. உனக்கு 2 பஜ்ஜி சொல்லிக்கோ. எனக்கு 2 பஜ்ஜி நீ சொல்லாத. நான் 3 வாங்கிப்பேன். இவன் 3 பஜ்ஜி வாங்கி போகலாமா? காசு கொடுத்துட்டேன். எப்படியாவது போங்க. எனக்கு தலை வலிக்குது. கொஞ்சம் நான் படுக்க போகிறேன். காப்பி போட்டு எடுத்துனா போய். அம்மாக்கு காப்பி போட்டு ரெடியா? நான் போய் பஜ்ஜி வந்துடுறேன். போயிட்டு சீக்கிரம் வா. நல்லா சூடாக போட்டு தர சொல்லுமா. சரிம்மா. பஜ்ஜி பஜ்ஜி வாழ்க்கை பஜ்ஜி சாப்பிட போறோமே. இப்போதான் சிரிப்பே வருது மூஞ்சில. உங்களுக்கு காப்பி ஸ்ட்ராங்காக வேணுமா லைட்டாக வேணுமாம்மா? கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே போடு. தலை வலிக்குது. கொஞ்சம் சக்கரை கூட அதிகமாக போட்டு தருவா. வீட்டில் மாவு இருக்குது. வாழைக்காய் மட்டும் வாங்கிட்டு வந்தால் பஜ்ஜி போட்டுடலாம். 2-3 நாளாக சாப்பிட்லாம். இப்போ என்னால் முடியாதே. இவங்களை செய்ய சொன்னால் அந்த கிச்சன் அமகலம் பண்ணி வச்சிருவாளுங்க. சரி இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் கடையில் வாங்கிக்கலாம். எனக்கு காப்பி போட்டு வெடியே நான் உடனே வந்துடுறேன். போ முதல்ல இங்கேருந்து கிளம்பு. காலையிலே அரிசி ஊற வச்சுட்டு போனேன் மாவு அரைக்கிறதுக்கு.
நல்லா ஊறிட்டு இருக்கும். உளுந்து மட்டும் ஒரு இப்போ ஊற வச்சா கரெக்டாக இருக்கும். அரை மணி நேரத்தில் ஊறிடும். ரெண்டு உளுந்து அரைச்சிட்டு காலையில் சுருத்த கரெக்டாக இருக்கும். அரைச்சிடலாம் பஜ்ஜி சாப்பிட்டு. இன்றைக்கி மாவு அரைச்சி வச்சுக்கினா ஒரு 2 நாளைக்கு இட்லி தோசை சுட்டுக்கலாம். 3 வேளையும் சாப்பாடு சாப்பிட்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு வேளை டிஃபன் கொடுத்தீங்கன்னா தான் நல்லா இருக்குது சாப்பிட்றதுக்கு. நீங்கள் காப்பி குடிக்கலையா? அம்மா காப்பி உள்ளே வச்சுருக்கோம்மா. எங்கள் 2 பேருக்கும் பஜ்ஜி சாப்பிட்டு போய் குடிக்கிறோம். நீங்கள் பஜ்ஜி சாப்பிடுங்க. முதல்ல சூடாக காப்பி குடிச்சிட்டு அப்புறமா பஜ்ஜி சாப்பிட்றேன். நீங்கள் சாப்பிடுங்க. என்ன அருமையாக இருக்குது காப்பி. அம்மாவுக்கு காப்பி இருந்தால் போதும், வேறு எதுவுமே தேவையில்ல. சாப்பாடு கூட தேவையில்லை. எடி பெரியவள ஒரு கிணத்துல உளுந்து போட்டு வச்சுக்கோமே, அதில் மட்டும் தண்ணி ஊற்றி ஊற வச்சிருந்தேனே. அம்மா மாவு அரைக்க போகிறேன். அம்மா எதுக்குமா மாவெல்லாம் வீட்டில் அரைச்சிருக்கீங்க? கடையில் தான் விற்கிறேம்மா பேக்கெட் மாவு. வேணுன்ற போது வாங்கிக்கலாம்ல. எது கஷ்டப்பட்டு அரைக்கிறீங்க? ஏண்டி பேக்கெட் மாவுலாம் வாங்கினா நம்ம வீட்டுக்கு கட்டுப்படி ஆகுமா? நம்ம அரைச்சி வச்சிங்கன்னா தான் நம்மளுக்கு கட்டுப்படி ஆகும், காசுலாம் மிச்சமாகும். பேக்கெட்டில் வந்து என்னைக்காவது ஒரு நாள் வாங்கிக்கலாம், தினமெல்லாம் வாங்க முடியாதுல்ல. இவ்வளோ உளுந்து ஊற வைக்க சொன்னா எதுக்கு தேவையான கதெல்லாம் பேசினக்கா பத்தியா? யாருண்ணா வீட்டில்? யார் அது? பெரிய பொண்ணு குரல் மாதிரி இருக்கு. பெரிய பொண்ணு வா வா உள்ள வா. வா பெரிய பொண்ணு, காஃபி குடி, பஜ்ஜி சாப்பிடு. பசங்கன்னா இப்படி இருக்கணும். அம்மா வேலைக்கு போயிருக்காங்களே, வந்தவொடனே சாப்பிட்றதுக்கு பஜ்ஜி காப்பி எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க பத்தியா? பெரிய பொண்ணு எப்படி சொன்ன பாரு, என் பிள்ளைங்க தானே, என் மேலே எவ்வளோ பாசம் தெரியுமா? வந்த உடனே தண்ணி கேட்டால் கூட முட்டு தர மாட்டாளுங்க. உனக்கு பஜ்ஜி காப்பிலாம் அவங்க போட்டு தராளுங்களா? பஜ்ஜி கடையில் வாங்கிட்டு வந்தோம், காஃபி மட்டும் தான் போட்டோம் வீட்டில். அம்மா அது கூட நான் தான் போட்டு தந்தேன். ஆமாம் ஆமாம், நீ தான் போட்டு கொடுத்த. நாங்கள் எதனா செஞ்சு வைக்கலாம்னு பார்த்தா அவள் கிச்சன் அமக்கலம் பண்ணிட்டோம், அதை காலி பண்ணிட்டோம், இதை காலி பண்ணிட்டோம் கத்தின்னு இருப்பேன். அதனால தான் நீ வந்த உடனே செஞ்சு தர சொல்லிட்டு நாங்கள் கம்முன்னு இருக்கோம். கேட்டுக்கோ, நான் வேலைக்கு போயிட்டு வந்து இவங்களுக்கு செஞ்சு தரணுமா? சரி சரி, பசங்களே குறை சொல்லியிருக்காதீங்க, சாப்பிடுங்க சூடாத்துக்கு முன்னாடி. இந்த பெரிய பொண்ணு நீ சாப்பிட்டு பஜ்ஜி சாப்பிடு. அக்கா எங்கள் மாமியார் காப்பியில் போட்டு வச்சிருந்தாங்க. காப்பி பக்கத்தில் சாப்பிட்டு தான் வரேன் நான். நீங்கள் சாப்பிடுங்க. மீனே மீனுமா மீனே எறமா எறா. அக்கா வெளியில் மீன் விற்கிது, மீன் வாங்க போறீங்களா? ஆமாம் பெரிய பொண்ணு, மீன் வாங்கி குழம்பு வச்சுட்டு வச்சுக்கேன். நாளைக்கு இட்லிக்கு மீன் குழம்புக்கு சூப்பராக இருக்கும். ஒரு வேலை முடிஞ்சிடும் மீன் குழம்பு வச்சுட்டுனா. சரி போய் வாங்கலாம், அப்படியே அப்படியே போயிட்டு போறாரு. போய் நிப்பாட்டு வரேன். நான் கூட யாரும் வாங்கலான்னு இருக்கேன். சரி நான் போய் நிப்பாட்டுறேன், சீக்கிரம் வாங்க காப்பி குடிச்சிட்டு. மீன்காரண்ணே நில்லுங்க, வந்துட்டேன். எப்படி ஓடுறாங்க பாரு பெரிய பொண்ணத்தை. நீ உட்காந்து வேடிக்கை பார்த்துருங்க, அவள் ஓடட்டும். அம்மா நீ என்கிட்டயே சொன்ன, நிப்பாட்ட சொல்லி அவங்ககிட்ட தான் சொன்னேன். அப்புறம் எங்களை குறை சொல்கிற? இப்படியே பேசிக்கிட்டே உட்காந்துங்க, அதுதான் லாக்கி பிடிங்க. நீங்கள் குழம்பு வைக்கிற மாதிரி என் மீன் வாங்கி வந்துடணும். சரி நம்ம வேணா நம்ம பார்க்கலாம். பஜ்ஜி எடுத்து சாப்பிடலாம். அம்மா நல்லா பெரிய மீனா வாங்கி வந்து வறுத்தா சூப்பராக இருக்கும்டி. நம்ம அம்மா வந்து சின்ன சின்ன மீனை வாங்கி குழம்பு தான் வைப்பா, மீனே வைக்க மாட்டான். ஓ குழம்பு வச்சா நீ சாப்பிட மாட்டியா? சாப்பிடுவேன், இருந்தாலும் வறுத்த மீன் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்ல. இதே பஜ்ஜி சாப்பிட்டு எனக்கு காப்பி எத்தனை உள்ள வச்சிருக்கேன் பாரு. எத்தனை சாப்பிடுமா? இந்த அம்மா பேர் காப்பி கேட்டுட்டு குடிக்காம வச்சுட்டு போயிருக்காங்க. வந்து திரும்ப சுட வச்சு தர சொல்லுவாங்க, சுட வச்சு கொடு. எடி இந்த பொங்கல் லீவில் கொஸ்டின் பேப்பரோட ஆன்சர்லாம் எழுதி வர சொன்னாங்களா, எழுதிட்டியா? ஏடி அதை வேற எனக்கு ஞாபகப்படுத்துறேன், நான் இன்னும் எழுதவே இல்லடி. நாளைக்கு தான் எழுதலான்னு இருக்கேன். நாளைக்கு ஒரு நாள் தான் லீவ் இருக்கு. எத்தனை கொஸ்டின் பேப்பரோட ஆன்சர் எழுதுவ நீ? எத்தனை சப்ஜெக்ட் எழுத? 5 சப்ஜெக்ட் எழுதி எழுதி வச்சிருக்காங்க. அப்போ செத்த நீ எப்படி எழுத போற நானும் பார்க்குறேன். இவ்வளோ பேசுறியா, நீ எழுதிட்டியா? நான் லீவ் விட்டாங்களா, அன்னைக்கு மறுநாளே உட்காந்து எல்லாத்தையும் எழுதி முடிச்சிட்டேன். எருமை ஏடி எழுதுன? இது நல்ல கதையா இருக்கே, நீ எழுதுனா நானும் எழுதக்கூடாதா? இப்போ நல்லா அடி வாங்க ஸ்கூலில் போயிட்டு. ஏடி ஸ்கூல்ல போய் அடி வாங்குறதுலாம் கூட எனக்கு புதுசு கிடையாதுடி. பேரண்ட்டை கூட்டிட்டு வந்த மாதிரி எழுதி வரலனா அதை நினைச்சா தானே பயமா இருக்கு. நம்ம அம்மா வந்து நம்ம மிஸ் ஒன்று சொன்னாங்கன்னா என் மேலே அம்மா வந்து 4 குறை சொல்லி நல்லா அடி வாங்க விட்டுவாடி மிஸ் கிட்ட. அதை நினைச்சா தானே எனக்கு பயமா இருக்கு. நல்லா வாங்கு வாங்கு. மீனு மீனே எறமா எறா. நல்ல பெரிய பெரிய எறா, சூப்பர் எறா, சங்கரா மீனே மீனே மீனே. மீன்காரண்ணே நில்லுங்க. வாங்க வாங்க, மணி ஆச்சு, சீக்கிரம் வாங்க. என்ன மீன் வச்சிருக்கீங்க? ஏம்மா சங்கரா மீன் இருக்கு, எறா இருக்குமா? ஏன்னா சாயங்காலம் டைமில் எடுத்துன்னு வந்திருக்கீங்களா? காலையில் மீனா? ஏம்மா காலையில் மீன்லாம் இல்லைம்மா, இது இப்போ பிடிச்ச மீனுமா, சாயங்காலம் தான் பிடிச்சாங்க. வேலைக்கு போயிட்டு வரவங்களாம் வந்து சாயங்காலமாக வாங்கி குழம்பு வச்சு மறுநாள் காலையில் எடுத்துன்னு போவாங்களா வேலைக்கு, அவங்களுக்குலாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நான் சாயங்காலத்தில் எடுத்துன்னு வரேம்மா. இதில் பழைய மீன்லாம் கிடையாதுமா. ஓ அப்படியாண்ணே? அவன் பெரிய பொண்ணு இப்பெல்லாம் வந்து இந்த மாதிரி தான் சாயங்காலத்தில் மீன் வைக்கிறாங்க. இது வேலைக்கு போகிறவங்களுக்குலாம் நல்லா ஈஸியாக தான் இருக்கும். வாங்கி வச்சு குழம்பு காலையில் திரும்பத்துக்கு. சங்கரா மீன் நல்லா சூப்பராக இருக்குமா, பெரிய பெரிய சங்கரா. ஏன்னா இந்த மீன் வச்சு குழம்பு வைக்க முடியுமா? என்னம்மா எப்படி கேட்டுட்டீங்க? சங்கரா மீனில் குழம்பு வச்சு அவ்வளோ சூப்பராக இருக்குமா. நீங்கள் வறுக்க கூட செய்யலாம். தலை வாலில் குழம்பு வச்சுட்டு நடு இது வறுத்துக்கலாம், சூப்பராக இருக்கும். ஆமாக்கா, இருக்கிற மீன்லேயும் சங்கரா மீன் தான் குழம்பு வைக்க சூப்பராக இருக்கும். ஓ அப்படியா, நல்ல வேலை மீன்கார் வந்தார். இல்லைன்னா எதுக்குன்னா குழம்பு வைக்கிறது மண்டே பிச்சுன்னு இருக்கும் எனக்கு.
என்ன மீன் வச்சிருக்கீங்க? ஏம்மா சங்கரா இருக்கு, எறா இருக்குமா? என்ன பெரிய பொண்ணு, மீன் வாங்க வந்தியா? இல்லடி ரேஷன் கடைக்கு வந்தேன், கரும்பு வாங்கி போலான்னு. என்னது ரேஷன் கடைக்கா? நீ எதுக்கு வந்த? மீன் வாங்க தானே வந்தேன், அந்த வேலையை பாரு. ஏம்மா மடன் வாங்கிக்கின்னு கிளம்புங்கம்மா. நான் அடுத்த தெருவுக்கு போத்தா இல்லையா, பொழுது போச்சு. சரி, 1/2 கிலோ மீன் 1/2 கிலோ இறாவும் கொடுங்க. என்னண்ணே 3 மீன் தான் கொடுத்துருக்கீங்க 1/2 கிலோக்கு? ஏம்மா ஒரு மீனும் 1/4 கிலோ வருதுமா. எவ்வளோ பெரிய மீன் பாருங்கம்மா. நானே ஒரு மீன் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்றதுனால கும்மன் வர்றேன் உங்களை. பெரிய பொண்ணு நீ வாங்க, எதுக்கு நின்று வேடிக்கை பார்த்துங்க. அக்கா இவங்க 2 பேரும் போட்டக்கா, நம்ம கொஞ்சம் கூட கொசுறு சேர்த்து வாங்கலாம்க்கா. போட்டக்கா இவங்க. ஓ அப்படி சொல்றியா நீ? சரி சரி, அப்ப நில்லு. கீதா நீ வாங்கலையா? ராணி இரு, பெரிய பொண்ணு கோமதிக்காவும் போட்டோம். அப்பதான் ஒரு 2 கொசு கேட்டா தருவாரு அவரு, இல்லைன்னா தரமாட்டாரு. கொஞ்ச நேரம் இரு அப்படியே. ஏம்மா நான் அடுத்த தெருவுக்கு போறேன். வாங்கணும் மீன் காசு கொடுங்க. நீங்களா வாங்கினா வாங்க, வாங்கலாம் போங்க. ஐயோ இவர் விட்டா கிளம்பிட்டு வருது. ஏன்னா எனக்கும் 1/2 கிலோ மீன் 1/2 கிலோ இறா கொடுத்துருங்க. ஒரு 4 மீன் எக்ஸ்ட்ரா போட்டு கொடுங்க. ஆமாம் 1/2 கிலோக்கு 3 மீன் தான் வரும். நான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 4 மீன் போட்டு தரேன். தரையில் துண்டு தான் போட்டு போகணும். துண்டு இல்லை, இந்த கூடிய தயத்தை நான் தரல கவுத்துன்னு போகணும். எல்லாம் போடலாம், போடுங்கண்ணே. ஏம்மா நீங்கள் என்னம்மா அமைதியாக நிற்கிறீங்க, உங்களுக்கு வேணாவா? எங்கன்னா மீன் வாங்கிச்சுங்களா 2 போய் தொலைதுங்களா பத்தியா? நின்று வேடிக்கை பார்த்துருக்குங்க. இதோ வாங்கணுண்ணா. நான் போய் காசு எடுத்துட்டு வரேன், இருங்க இங்கே. வாங்கம்மா. ராணி இரு ராணி, அவங்க என் மீன் வாங்க, அதை பார்த்துட்டு போலாம். ஏடி எனக்கு வீட்டில் வேலை இருக்குடி, வாடி போய் காசு எடுத்துட்டு வரலாம். இதை வச்சுன்னு நான் ஒன்றும் பண்ண முடியாது. சரி வா. ஏமா போய் தொலைஞ்சாங்க, வரத்துக்குள்ளே வாங்கி ஓடிடலாம். ஏம்மா உங்களுக்கு எத்தனை கிலோ வேணும்? அக்கா எத்தனை கிலோ வேணும் சொல்லுங்க. ஏடி கிலோ கணக்கில் வாங்கி வச்சு நான் போட போகிறேன். எனக்கு 1/2 கிலோ மீன் 1/2 கிலோ இறா போட்டுருங்க. போதுமாம்மா உங்களுக்கு? போதுண்ணே. அண்ணா எனக்கு 1 கிலோ இறா மட்டும் போட்டுங்க. மீன் வேணாம். ஏம்மா மீனும் வாங்கிக்குமா. சங்கர மீன் பற்றி எவ்வளோ பெருசாக இருக்குது, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குமா. இந்த மாதிரிலாம் கிடைக்காது. அப்படி சொல்கிறீங்களா? சரி போட்டுருங்க, எனக்கு மீன் போட்டுருங்க. 1 கிலோ இறா 1/2 கிலோ மீன். என்னண்ணே காசு 2 பேர் தான். கொடுங்கம்மா. என்ன பெரிய பொண்ணு இன்னும் நீ வாங்கலையா? மீன் வாங்கலாமா இறா வாங்கலாமான்னு பார்த்துன்னு இருக்கேன். மீனில் 2 கிலோ இறாவில் 2 கிலோ வாங்கிக்கா. 3 நாளைக்கு 4 நாளைக்கு வச்சு சாப்பிடுவேன். நீ காசு கொடுக்குற மாதிரி இருந்தால் நான் 4 கிலோ கூட வாங்கிப்பேன். எப்படி நீ காசு தெரியா? நான் ஏன் காசு தரேன் நீ வாங்குறதுக்கு? அப்போ என்னால் எவ்வளோ காசு கொடுத்து வாங்க முடியுமோ நான் வாங்கிக்கிறேன். வாங்கிட்டு நீ கிளம்பு. ஆமாம் வீட்டில் வேலை இருக்கு எனக்கு கூட. வா கிட்ட போலாம். ஆமாம் இவ வாங்குறத பார்த்து நம்ம அப்படியே கண்ணு வச்சிருவோம். நாங்கள் சாப்பிடாத மீனா, நாங்கள் சாப்பிடாத இறாவா? போ போ புலம்பிக்கினே போவாத போ. எம்மாடியோ அடைமழை வெளுத்து வாங்கின மாதிரி இருக்குது. எப்படியோ போய் தொலைஞ்சாமா. என்ன நீங்கள் என்ன வாய் பார்த்து நிற்கிறீங்க? போடுங்க 1 கிலோ இறாவை. அதை போடுறேம்மா. ஏம்மா உங்களுக்கு 1/2 கிலோ இறா போதுமா? போதுண்ணே. சும்மாவே மணியாச்சு நீங்கள் ஆட்டோ சீக்கிரம் அவங்க போயிட்டு எடுக்கல. ஏம்மா இதில் 1/2 கிலோ இறா இருக்குது. மீன் வந்து 1 கிலோ இருக்குது. எடுத்துக்கோங்க அப்படியே. எக்ஸ்ட்ரா கொசுறு போடுவீங்கன்னு பார்த்தா என்ன கரெக்டாக கொடுத்துட்டு போறீங்க. ஏம்மா இருந்ததே அவ்வளோதாம்மா. நான் எங்கேம்மா கொசுறு கொடுக்குறது உங்களுக்கு? வேணா ஒரு 20 ரூபாய் கம்மி பண்ணி கொடுங்க. அக்கா காசு தந்து கொடுத்துரு. ஏன்னா உங்ககிட்ட ஜிபே இருக்குதா? அதான் ஃபோனில் காசு அனுப்புவாங்களே. இருக்குமா. சரி நம்பர் சொல்லுங்க, என் ஃபோன்லேருந்து உங்களுக்கு அனுப்பிச்சி விட்றேன். என்ன நம்பர் சொல்லுங்க. 9000. உங்கள் நிறைய திமிங்களான்னு வருதுண்ணா பேர். ஆமாம்மா அதாம்மா என் பேர். அதுக்கே அனுப்பிச்சி விட்ருமா காசை. என்னென்ன திமிங்கலாம் நீங்கள் பிறக்கும்போது உங்களுக்கு பேர் வச்சிட்டாங்களா? நல்லா மேட்சிங் வச்சுருக்காங்க நீங்கள் செய்கிற தொழிலுக்கு. நீங்கள் மீன் வைக்க போகிறீங்கன்னா அப்பயே தெரிஞ்சிச்சு உங்களுக்கு நீங்கள் பிறக்கும்போதே? ஏம்மா இது எங்கள் பரம்பரை தொழில்மா. அவங்களுக்கு தெரியாதா நான் மீன் தான் வைக்க போகிறேன்னு? அதான் முன்னாடியே பேர் கரெக்டாக வச்சுட்டாங்க. அனுப்பிச்சிட்டேண்ணே, வந்துச்சுன்னு பாருங்க. வந்துச்சுமா காசு. முண்டக்கணின்ற பேரில் வந்திருக்கு. உங்கள் பேர் முண்டக்கணியா? என்னது முண்டக்கண்ணியா? ஆமாம் பெரிய பொண்ணு, எங்கள் மாமியார் பேர். எங்கள் வீட்டுக்காரு சென்டிமெண்ட்டாக வச்சிருக்காரு அந்த பேரை.